ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா தர்மா கிச்சன். இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 8 பேர் அளவுக்கு செய்கிறேங்க. ஒரு 10 வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் வெங்காயம் போட்டு தக்காளி ஒரு இப்போ 10 வெங்காயம்னா ஒரு 5 தக்காளி எடுத்துக்கினா போதும். பாதி தான் இருக்கணும், தக்காளி நிறைய போடாதீங்க, உங்களுக்கு புளிப்பாயிடும், தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். வெங்காயம் அதிகமாக இருக்கணுங்க முட்டை தொக்குக்கு. தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதங்கும் போதே கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பாதி வெந்த பிறகு, பாதி நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கணுங்க. அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகணும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் தாங்க ஸ்பூனு. காரமாக ஆயிடுச்சுன்னா சப்போஸ் நீங்கள் தனியாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கூட போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிளகாத்தூள் போட்டு நீங்கள் வதக்காதீங்க, அப்படியே டைரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்ட பிறகு முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதிலே டைரெக்டாக உடச்சி ஊற்றிக்காதீங்க. ஏன்னா ஒரு முட்டை நம்மளுக்கு வெயிலுக்கு ரொம்ப அழுகிடும். அப்புறம் குழம்பே நம்மளுக்கு எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம லேசாக கலந்து விட்டுக்கலாம், ரொம்ப தூள் பண்ணிக்காதீங்க. மூடி போட்டு வேக வச்சு நம்ம இது கலந்து விட்டுக்கலாம். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள், தூளாக ஆகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு நம்ம முட்டை தொக்கு. திருப்பி மூடி போட்டு திருப்பியும் இது பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக கூட உப்பு வேணும்னா கூட பத்தலைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரம் அதிகமாக இருந்தால் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தனியாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நீச்ச ஸ்மெல்லு வராது, முட்டையோட ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு வராது. உடனே நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை ஸ்மெல்லு வரும். அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த முட்டை நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கரெக்டாகிடும். நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நீங்கள் வெங்காய தக்காளி ஒன்றா வதக்கி பாருங்கள், உங்களுக்கு அதோட டேஸ்ட்டே வேறு தான். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நல்ல வீடியோஸ்லாம் போடுறோம். தேங்க்யூ.